ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி எடுத்திருக்கேன். 5 பீன்ஸ் சிறுவை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவிட்டு சிறுவை நறுக்கி எடுத்திருக்கேன். 6 பல்லு பூண்டை சிறுவை நறுக்கி எடுத்திருக்கேன், தோல்லாம் சீவிட்டு. இஞ்சியும் தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம எடுத்த 1 கப் சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கலர்லாம் மாறக்கூடாது, லேசாக சூடானா போதும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துட்டோடனே எடுத்துடலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சி கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாறி வரட்டும். அரைஞ்சி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் 1 அதை சிறுவை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். இது கூட அரைஞ்சி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் 5 பீன்ஸும் நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அப்படின்னு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, 2 பிஞ்ச் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. 1 கப் சம்பா ரவை எடுத்துருந்தோம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருந்தது. உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறேன். 4 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த சம்பா ரவையை மெல்ல சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே ஆவி பறந்துட்டக்கப்புறம் தான் கலந்து விடணும். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு உப்புமா. வேணும்னா கடைசியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.